வெல்கம் டு மகை மேக்ஸ் கிளாஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் வடிவியலில் பயிற்சி 4.1ல் 2வது கணக்கும் 3வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பயிற்சி 4.1ல் 1வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ வாங்க கணக்கு பார்க்கலாம். 2வது கணக்கு எண்டு பொறுத்துக பாருங்கள். இந்த பொறுத்து கொடுத்துருக்காங்க, நம்ம இதை சரியாக பொருத்தணும். அதில் ஃபஸ்ட்டு ஒன்று, அனைத்து பக்கங்களும் வெவ்வேறானவை. அனைத்து பக்கங்களும் வெவ்வேறானவைனா அது அசம பக்க முக்கோணம். நான் எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சேன்னா, நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஏற்கனவே, அந்த வீடியோவில் போய் பாருங்கள். அசம பக்க முக்கோணம்னா என்னென்னு நான் போட்டிருக்கேன். அனைத்து பக்கமும் வெவ்வேறான இருந்துச்சுன்னா அது அசம பக்க முக்கோணம். அடுத்து, ஏதேனும் ஒரு முக்கோணம் செங்கோணம். ஏதேனும் ஒரு முக்கோணம் செங்கோணமாக இருந்துச்சுன்னா அது என்னன்னு கேட்டுருக்காங்க. கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், செங்கோணம். செங்கோணம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது செங்கோண முக்கோணமாக தான் இருக்கும். ஓகேவா? இதே மாதிரி குழு வச்சுக்கோங்க. இது 2. அடுத்து 3வது கொஸ்டினை பாருங்கள். ஏதேனும் ஒரு கோணம் விரிகோணம். இதுவும் அதே மாதிரி தான், விரிகோணம்னு இருக்குது பாருங்கள். அது செங்கோணம் வந்துச்சு, இது விரிகோணம். அப்போ விரிகோணம் எங்கே இருக்குது? விரிகோண முக்கோணம். இது 3. இது விரிகோணம்னு கொடுத்ததுனால இது விரிகோண முக்கோணம். அடுத்து 4வது பாருங்கள். எவையேனும் இரு பக்கங்கள் சமம் எனில். பாருங்கள், இரு பக்கங்கள் சமம்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன இருக்கும்? இது இரு சம பக்க முக்கோணம். 2 பக்கங்கள் சமமாக இருந்துச்சுன்னா அது இரு சம பக்க முக்கோணம். இது 4. அடுத்து பாருங்கள், 3 பக்கம் சமம். 3 பக்கங்களும் சமம். 3 பக்கங்களும் சமமாக இருந்துச்சுன்னா அது சமபக்க முக்கோணம். சமபக்க முக்கோணம். அடுத்த கணக்கு பாருங்கள். 3, முக்கோணம் ஏபிசியில் பின்வருவற்றுள் பெயரிடுக. முக்கோணம் ஏபிசின்னு இருக்குது. இந்த 3த்துக்கும் நம்ம ஒவ்வொரு பேர் கொடுக்கணும். சரி, இது ஃபஸ்ட்டு ஒன்று, 3 பக்கங்கள். 3 பக்கங்கள் எது? ஏபிசின்னு இருக்குது. இங்கே ஏபிங்கிறது ஒரு பக்கம், ஏபிங்கிறது ஒரு பக்கம். அதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்து எழுதுவோம். ஏபி ஒரு பக்கம். அடுத்து ஏசி ஒரு பக்கம். இது ஒரு பக்கம் ஏசி. அடுத்து பாருங்கள், பிசி இல்லை சிபி. பிசி இது ஒரு பக்கம். 3 பக்கமும் எடுத்து எழுதியாச்சு. அடுத்து பாருங்கள், இது 3 பக்கம். அடுத்து 3 கோணங்கள் கேட்டிருக்காங்க. 3 கோணம்னா இது ஒரு கோணம், இது ஒரு கோணம், இது ஒரு கோணம். 3 கோணங்கள் கேட்டிருக்காங்க. அப்போ ஆங்கிள் ஏ கோணத்துக்கு நம்ம எழுத போகிறோம். அப்போ ஏ கோணத்துக்கு எழுதுனா பிஏசி ஆங்கிள் பிஏசி. அடுத்தது பாருங்கள், அடுத்து பி ஆங்கிளுக்கு எழுத போகிறோம், பி கோணத்துக்கு. அப்போ ஏபிசின்னு எழுதுவோம். பி ஆங்கிளுக்கு எழுதுகிறப்ப ஏபிசி. பி ஆங்கிளுக்கு எழுதுகிறப்ப ஏபிசி. ஆங்கிள் ஏபிசி. ஆங்கிள் ஏபிசி. அடுத்து சி ஆங்கிளுக்கு எழுத போகிறப்ப பிசிஏ. சி ஆங்கிளுக்கு எழுதுகிறப்ப பிசிஏ இல்லைனா ஏசிபி இப்படி எழுதலாம். பிசிஏ இல்லைனா ஏசிபின்னு எழுதலாம். ஆங்கிள் பிசிஏ. இப்போ இதை எப்படி எழுதலாம்னா, இந்த ஒவ்வொன்றுத்துக்கும் ஆங்கிள் சின்னு எழுதலாம். இது எப்படி இல்லைனா ஆங்கிள் சின்னு எழுதலாம். இதை ஆங்கிள் பின்னு எழுதலாம். இது எப்படி எழுதலாம்னா ஆங்கிள் ஏன்னு எழுதலாம். 3 கோணங்களும் நம்ம எழுதியாச்சு. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு. 3 முனைகள்னால் இந்த முக்கோணத்தோட எட்ஜு தான் 3 முனைகள். ஓகேவா? அது A1, C1, B1. ஓகேவா? இந்த இடம் சி, ஆங்கிள் சி. பிசிஏ இதுதான் 3 முனைகள். அப்போ ஏபிசி
அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டன்